ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி சுவையான தக்காளி பூண்டு கார சட்னி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய தக்காளியை வச்சு தான் ஒரு சைட் டிஷ் ரெசிபி செய்ய போகிறோம். அது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஏற்கனவே தக்காளியை வச்சு நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வந்து நாங்கள் தக்காளியும் பூண்டு மிளகாவத்தல் எல்லாம் சேர்த்து தக்காளி பூண்டு கார சட்னி தான் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி இந்த தக்காளி பூண்டு கார சட்னி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த தக்காளி 3, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா ஒரு 8லேருந்து 10, காஷ்மீரி மிளகா 3, ஒரு 100 கிராம் போல் பூண்டு இதெல்லாம் எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயை கருகாமல் மிதமான தீயில் நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அதே எண்ணெயிலேயே நம்ம வச்சுருக்க பூண்டையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த பூண்டு வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் நம்ம மிதமான தீயில் வந்து நம்ம வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிளகாவத்தலோடு சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெயில் நம்ம வந்து தக்காளியையும் நம்ம வந்து வதக்க போகிறோம். முழுசாக நம்ம வதக்க போகிறோம். முன்பக்கத்தை நம்ம எடுத்துடுறோம். பின்பக்கத்தில் இந்த மாதிரி ப்ளஸ் வடிவம் மாதிரி நம்ம கீறிட்டு நம்ம வந்து வதக்க போகிறோம். கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தோல்லாம் நல்லா சுருங்கி அது வந்து முக்காப்பதமாக நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா அந்த தோலை வந்து தொட்டாலே நம்ம உரிக்கிற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துடும். அந்த டைம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இதையும் நம்ம மிதமான தீயில தான் வதக்கணும். இப்போ வதக்கின பொருள் எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நம்ம வந்து அரைச்சிக்கணும். இதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை. அந்த தக்காளியில் உள்ள ஈரப்பதமே போதுமானது. மிக்சியில் போட்டு நல்லா நீங்கள் வந்து வழுவழுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து இதில் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சுவையான தக்காளி பூண்டு கார சட்னி செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.